ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லை, யூஸ்ஃபுல்லான விஷயமும் கூட. அதாவது யூஸ்ஃபுல்லான விஷயம்னா, நீங்கள் ஃபேன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபேன் வந்து இது ரொம்ப நேரமாக ஓடிட்டே இருக்கும். ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கோம், நல்லா தான் ஓடிட்டுருக்குன்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் திடீர்னு வந்து அந்த ஃபேன் வந்து நின்றும் அல்லது ஸ்லோவாக ஓட ஆரம்பிச்சிடும். அதாவது ஸ்லோவாக சுற்ற ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஐயோ, நம்ம ஃபேன் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது ரிப்பேர் ஆகிருந்தாலும் அதில் ஒரு 30 ரூபா செலவுலையே அதை சரி பண்ணலாம். நீங்களே சரி பண்ணலாம். அதுக்கு நீங்கள் எலக்ட்ரிஷியனை யாரையும் கூப்பிட வேண்டிய தேவையில்லை. எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு நாம தான் சில எலக்ட்ரிஷியன் தான் நல்லபடியாக இது வந்து இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி ஈஸியாக சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் சில எலக்ட்ரிஷியன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பணத்தை அடிக்கிறதுல தான் குறியாக இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி சில பிரச்சனைகளை வந்தால் நீங்கள் ஈஸியாக சரி பண்ணிடலாம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பண்ணி கொடுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கணும்னா கண்டிப்பாக பெல் பட்டன் அமைக்கி ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது என்னென்னு பார்ப்போம். அதாவது ஃபேனு திடீர்னுட்டு ரொம்ப நேரம் ஓடிட்டுருக்கு, திடீர்னு சுத்தாமல் போகுது அப்படின்னா என்ன நினைப்பீங்க? ஃபேன் ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சு, கண்டிப்பாக எலக்ட்ரிஷியனில் கலத்தி கொண்டு கொடுத்தே ஆகணும், இல்லை எலக்ட்ரிஷியனை இங்கே வர வைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்போ அதுக்கு முக்கிய காரணம் உண்டு. ஃபேன் வந்து சுத்தாமல் போகுதுன்னா முக்கிய காரணம் காயில் போயிருக்கணும்னா காயில் வந்து பெரிய வேலைகள், அது கண்டிப்பாக எலக்ட்ரிஷியன்ட்டோ அல்லது அந்த காயில் மாத்திரவங்கள்ட்டையோ கொடுத்தே ஆகணும். அதை நீங்கள் சரி பண்ண முடியாது. உங்களுக்கு அதுக்குள்ளே நாலேஜ் இருந்தால் மட்டும் தான் சரி பண்ண முடியும். மற்றபடி இன்னொன்று சுத்தாமல் இருக்குது, ஸ்லோவாக சுற்றுது, அது காரணம் கண்டென்சர் போயிருக்கு. அதாவது கண்டென்சர் மீன்ஸ் அதாவது கெப்பாசிட்டர்னு சொல்லலாம். அதாவது கெப்பாசிட்டர்னால் என்னென்னா மின் தேக்கி, அதாவது மின்சாரத்தை தேக்கி வைக்கக்கூடிய பொருள். அதாவது ஃபேனில் ஒயிட் கலரில் ரவுண்டாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இப்போ வந்து இந்த பிக்சரில் காமிக்கிற பார்த்தீங்களா, இதுதான் கெப்பாசிட்டர். இது வந்து அதாவது மற்ற கெப்பாசிட்டர், அதாவது நம்ம பேட்ரின்னு சொல்லுவோம் தெரியுமா, பேட்ரியும் கெப்பாசிட்டர் தான், அது மின் தேக்கி தான். ஆனால் வந்து எப்படின்னா, பேட்ரி வந்து நம்ம கரண்ட்டை ரொம்ப நேரமாக தேக்கி வைக்கும். ஆனால் அந்த பேட்டரி யூஸ் பண்ணால் கூட ரொம்ப நேரம் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த கண்டென்சர், அதாவது இந்த கெப்பாசிட்டரில் நம்ம கரண்ட்டை தேக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா, அதை ஆன் பண்ணோடனே அதோட கரண்ட்டு முழுவதுமாக யூஸ் ஆகிரும். அதுக்கு அவ்வளோ கம்மியான இதை தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ கம்மியான கெப்பாசிட்டியை தான் அந்த கண்டென்சர் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டென்சர் பொறுத்த வரைக்கும் திடீர்னு ஓடாமல் போயிடுது. அதாவது கண்டென்சர் இல்லைன்னா ஃபேன் ஓடாமல் போயிடும். அப்போ அதை சரி பண்ணுறது என்னது? நீங்கள் கடைக்கு போங்க, எலக்ட்ரிக்கல் கடைக்கு போங்க, ஒரு கண்டென்சர்னு கேளுங்க. கண்டென்சர் இல்லை, கெப்பாசிட்டர்னு கேளுங்க. அதாவது கண்டென்சர் கெப்பாசிட்டர் ரெண்டும் ஒன்று தான். இருந்தாலும் நீங்கள் கெப்பாசிட்டர்னு கேளுங்க. ஃபேனோட கெப்பாசிட்டர் அது ஒயிட்டாக ரவுண்டாக தருவாங்க. உங்கள் ஃபேனை எடுத்துக்கிடுங்க. உங்கள் ஃபேனை எடுத்துக்கிட்டு ஆல்ரெடி அதில் ஒரு கெப்பாசிட்டர் மாட்டி இருக்கும், அதுதான் ரிப்பேர் ஆகிருக்கும். ஓகேங்களா? அந்த கெப்பாசிட்டர் நல்லதா கெட்டதா, அதாவது ஒர்க்கிங் கண்டிஷனாக இருக்கா, ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லையா அப்படின்ற செக் பண்ணுறதுக்கு என்னென்னா, அந்த கெப்பாசிட்டரை அப்படியே கலத்துங்க. அதாவது நீங்கள் அப்படியே ஃபேனில் இருந்து கரெக்டாக உங்கள் ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சோ உங்கள் டெஸ்டரை வச்சோ கலத்திட்டு அதை அப்படியே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். எந்த இடத்துல எந்த ஒயர் மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுருங்க. இதுதான் நம்ம முக்கியம். இல்லைன்னா மாட்டினாவோ ஓடாது. அதுக்கப்புறம் நீங்கள் நினைப்பீங்க ஃபேன் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு நினச்சிருங்க. கரெக்டாக எந்த இடத்துல எந்த சைடில் உள்ள ஒயர் மாட்டியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அந்த கெப்பாசிட்டரை எடுத்து நான் படத்தில் காமிக்கிற மாதிரி, இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு 2 ஒயரையும் அந்த கரண்ட் வருது பார்த்திங்களா, அந்த போர்டில் 2 ஒயரையும் உள்ளே விட்டு எடுங்க. வெளியே எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் 2 ஒயரையும் டச் பண்ணி பாருங்கள். ஸ்பார்க் ஆகும். ஸ்பார்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக கெப்பாசிட்டர் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கணும். ஸ்பார்க் ஆகலைன்னா கெப்பாசிட்டர் போயிடுச்சு. நீங்கள் அதே மாதிரி தான் புது கெப்பாசிட்டரை வாங்கி இதே மாதிரி தான் கரண்டில் போர்டில் அதாவது 2 ஹோல்லையும், அதாவது பேஸு நியூட்ரு, இந்த 2 ஹோல்லையும் சொருவி அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு பார்த்து, அதாவது தைரியமாக பண்ணணும். நீங்கள் வந்து பயந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கரண்ட்டுக்குள்ளே கையை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் பண்ணாமே இருக்கலாம். நீங்கள் தைரியமாக பண்ணால் மட்டும் தான் கரண்ட்டுக்குள்ளே கையை விட மாட்டீங்க. ஈஸியாக அதை எடுத்து மறுபடியும் 2 வயரை டச் பண்ணால் அது ஸ்பார்க் ஆகும். அப்போ கெப்பாசிட்டர் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. கெப்பாசிட்டர் மாத்திர முறை எப்படின்னா, உங்கள் ஃபேனை கலத்திட்டீங்க. ஓகே, ஃபேனை கலத்திட்டு அதில் உள்ள கெப்பாசிட்டரை ஆல்ரெடி கலத்திட்டீங்க. டெஸ்டர் வச்சோ ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சோ கலத்திட்டீங்க. அதை அப்படியே மார்க் பண்ணிங்க. எந்த லெஃப்ட் சைடு ஒயர் எந்த ஹோலில் வருது, ரைட் சைடு ஒயர் எந்த ஹோலில் ஆல்ரெடி மாட்டிருக்குன்னு பார்த்து வச்சுட்டு இந்த கெப்பாசிட்டர் எடுத்து அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஒயர் எந்த ஹோலில் வருதோ அதில் விட்டு டெஸ்டர் வச்சு டைட் பண்ணிடுங்க. ரைட் சைடு ஒயர் எந்த ஹோலில் வருதோ அதில் விட்டு டெஸ்டர் வச்சு டைட் பண்ணிடுங்க. இப்படி டைட் பண்ணி நீங்கள் ஃபேனை கண்டிப்பாக போடுங்க. உங்கள் ஃபேன் கண்டிப்பாக ரன் ஆகும். இதுதான் கெப்பாசிட்டரோட பிரச்சனை. கெப்பாசிட்டர் வந்து போயிடுச்சுன்னா
இப்படி தான் நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். அதுக்கு எலக்ட்ரிஷியனை கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இந்த கெப்பாசிட்டர் மாற்றியும் ஓடலை அப்படின்னா தான் நீங்கள் வந்து காயில் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கும். காயில் எப்படின்னா நம்ம மாற்ற முடியாது, நமக்கு அந்த அளவு நாலேஜ் இருக்காது, நம்ம வந்து அதுக்குள்ளே தான் படிச்சிருக்க மாட்டோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காயில் மாற்றணும்னா நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் கொடுத்தாகணும். 600 செலவழித்து தான் ஆகணும், வேறு வழியில். இந்த ஸ்மால் பிரச்சனைக்கு நீங்கள் அவங்கள கூப்பிட்டு 30 பதிலாக நீங்கள் வந்து 200 300 கொடுக்குறதுக்கு நீங்களே இதை சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கெப்பாசிட்டர்னால் என்னென்னு தெரிஞ்சிட்டிங்களா? அதுவும் ஃபேன் கெப்பாசிட்டர். ஃபேனு மேக்ஸிமம், அதாவது சீலிங் ஃபேன் மேக்ஸிமம் எல்லார் வீட்லையும் ரிப்பேர் ஆகக்கூடிய கண்டிஷனில் தான் இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஓடி இருக்கும். அது ரிப்பேர் ஆடி, அதாவது ஸ்லோவாக சுற்ற ஆரம்பித்தாலே நீங்கள் நினச்சிக்கலாம் கெப்பாசிட்டர் போயிருக்குன்னு அர்த்தம். அதுவே நின்றுடுச்சுனாலும் நீங்கள் நினைக்கலாம் கெப்பாசிட்டர் போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த 2 கெப்பாசிட்டரை ஃபஸ்ட்டு மாற்றிட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை பார்க்கணும். கெப்பாசிட்டர் மாற்றுறது பெரிய காரியம் இல்லை, 30 செலவுலேயே முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நல்ல வீடியோ, இன்ட்ரெஸ்டான வீடியோவோட அடுத்து சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது வேலவான். தேங்க்யூ.